டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அவர் தரப்பு பார்வைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு அம்மாவுடைய தொண்டரா அவர் சொன்னதா, நானும் ஒரு அம்மாவுடைய தொண்டரா, அது அவர் சரியா சொல்லியிருக்காருங்கிற முறையில அதை பாக்குறேன். இல்ல அம்மாவுடைய தொண்டர்கள், அம்மாவுடைய கட்சியில இருந்தவர்கள்லாம் அம்மா மறைவுக்கு பிறகு பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த 4 ஆண்டு ஆட்சியில அம்மாவுடைய பாதையிலிருந்து அவர் விலகிச் செல்றாருங்கிற காரணத்தினாலதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. 21 தேர்தலில் அவ்வளவு பணபலம், அதிகார பலம் இருந்தும், கூட்டணி பலம் இருந்தும், எதனால் பழனிசாமியின் அந்த தேர்தலில் அம்மாவுடைய கொடுத்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை தொடர்ந்து வந்த அனைத்து தேர்தல்களிலும் அம்மாவுடைய இயக்கம் தோல்வியடைந்ததற்கான காரணம் என்ன என்பதும் எல்லாருக்கும் அம்மாவுடைய தொண்டர்களுக்கு தெரியும். 21 திமுக ஆட்சி அமைத்ததற்கும் இப்ப 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கும் மறைமுகமாக பழனிசாமி உதவி செய்தார். தான் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது, கைதாகிடக்கூடாதுங்கிறதுக்காக பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். இது தொடர்ந்து நீடித்தால் 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார். நான் பலமுறை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் உங்களை சந்திக்கிறப்பெல்லாம். அதை அங்கு உள்ள தொண்டர்கள் உணர வேண்டும், நிர்வாகிகள் உணர வேண்டும். இரட்டை இலையை பணபலத்தை வைத்திருக்கிறார் பழனிசாமின்னு அவருக்கு காவடி தூக்கிறதை தொடர்ந்தீங்கன்னா, உங்களை நீங்களே ஏமாத்திட்டீங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடிய அந்த சூழல் வந்துவிடும் அப்படின்னு நான் பலமுறை பொதுவா அம்மாவுடைய தொண்டர்கள் எங்கு உள்ளவங்களோ எல்லாம் ஓரணியில தரணும்னு நான் சொன்னேன். அதை ஏற்றுக்கொள்கின்ற விதமாக அவருடைய கருத்து இருப்பதாக நான் மாவட்ட செயலாளர்கள் தன்னிச்சையா செயல்பட்டு அவங்களை வச்சுதான் அவர் கட்சி நடத்துறாரு எடப்பாடி. இல்ல நான் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கல. இவர் திரு செங்கோட்டையன் பேசினதை நான் இப்ப வண்டியில வர்றப்ப போனுக்கு எனக்கு ஆபீஸ்ல இருந்து அனுப்பின மெசேஜை பார்த்தேன். நான் கிளம்புல இருந்து டிவி பார்க்கல. பட் அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்து அம்மாவின் தொண்டர்கள் அங்க கட்சியும் கட்சியின் பெயரும் இரட்டை இலையும் அங்க இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்க உணர தொடங்கி விட்டார்கள். கட்சியை பலவீனமாயிட்டு இருக்கு. அந்த கட்சியை ஒரு சில சுயநலவாதிகள், பதவி வெறி பிடித்த பணத்திமிர் உள்ளவர்கள் அந்த கட்சியை தங்கள் வசம் அவர்களை ஏமாற்றி வைத்திருப்பவர்கள் கட்சியை அழித்து விடுவார்கள் என்கிற உண்மை அங்கே நிறைய பேருக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் மனநிலையை பல பேர் எதிரொலிக்கிறார்கள் என்பது இப்பதான் தெரியுது. ஜெயக்குமார் பதில் சொல்லியிருக்காரு. செங்கோடன் பேசுனதுக்கு அரசியல் கலக்கக்கூடாதுனாலதான் நாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. திட்டத்தை கொண்டு வந்து அவங்க தான் அதனால படத்தை போடலன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு முதல் முறையா அறிவிச்சு அதுக்கு அம்மா அவர்கள் அந்த பிரிலிமினரி சர்வேவுக்கு நிதி ஒதுக்குறாங்கிறது தெரியும். 16லயே அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சியில அதுக்கப்புறம் பழனிசாமி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தப்பதான் அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த ஸ்கீம் வந்தது. அது எதா இருந்தாலும் முதல்ல இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது. இது கொண்டு வந்த அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் யாரு? அந்த அவர்களுடைய அம்மாவின் படத்தை போடவில்லை என்பது போடணுங்கிறது பேசிக்கான விஷயம். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்கள அரசியலெல்லாம் தாண்டி அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்கள். இன்னும் சொல்ல போனா பழனிசாமி இவரா முதலமைச்சர் அறிவிச்சார் அந்த ஸ்கீமை. அம்மா அவர்களுடைய ஆட்சி நீட்சியாக அவர் உட்கார்ந்திருந்ததில் பண்ணது. அதனால இந்த பதிலெல்லாம் சும்மா மலுப்பல் தானே தவிர இது அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அசிங்கப்படுத்துகின்ற விதமாக அந்த பதில் இருக்கு. அது அவருடைய ஆசைய சொல்லிட்டு இருக்காரு. அவரு மக்களுக்கெல்லாம் அல்வா கொடுக்கிற விதமா செயல்பட்டு வர்றாரு. அததான் அவர் இன்னைக்கு திருநெல்வேலியில இருட்டுக்கடை அல்வா வாங்கி சாப்பிட்டப்ப என்ன தெரியுது, என்ன உணர்த்துறாருன்னா, நாங்க இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல, அதுக்கு இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மனம் இல்லை, பணம் இல்லைங்கிறதுனால மத்திய அரசு தேவையில்லாம பழிக்கு இழுக்கிறாரு.
திரு டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை நீங்க பார்த்தீங்க. அதில் அவர் சொல்வது செங்கோட்டையனுக்கு ஆதரவான அவரது கருத்துக்கள் இருந்தது. அவர் சொல்வது அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்திருந்தார்.